ஷபீர், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த இணைப்புங்கிறது? அதாவது ஒரு அவசரம் காட்டப்படுகிறது, ஒரு கூட்டணியை கட்டி கொஞ்ச நாள் தானே இருக்கு, தேர்தலுக்கு கொஞ்ச நாள். இதுக்கு முன்னாடி நம்ம எப்போ பார்த்துருக்கோம், கூட்டணிகள்லாம் வந்து கடைசி நேரம் வரைக்கும் வந்து அந்த பேச்சுவார்த்தை அப்படின்னு நடந்துக்கிட்டு இருக்கும். அப்போ இங்க ஒரு அவசரம் என்பது காட்டப்படுகிறது. பிரதமருடைய வருகைக்கு முன்னாடி எல்லாரையும் ஒன்னா பிரதமர் வந்து ஒவ்வொரு முறை தமிழகம் வரும்போதும் இந்த மாதிரி கூட்டணி எல்லாம் வந்து எல்லா தலைவர்களையும் மேடையில் ஏற்றுவது அப்படின்றதெல்லாம் இல்லையே. இது முன்னாடி இப்போ ஒரு அவசரம் என்பது காட்டப்படுகிறது. எதனால என்னன்னா, உங்களுக்கு தாவேக்காவை ஐசோலேட் பண்ணும் அப்படின்ற ஒரு, ஏன்னா அது ஒரு வலுவான கூட்டணியாக அமைந்து விடக்கூடாது. ஏன்னா அந்த தாவேக்கா தலைமையிலான ஒரு கூட்டணி அப்படின்றது வந்து பேட் நியூஸ் ஃபார் ஏடிஎம்கே அண்ட் பிஜேபி. ஏன்னா அவங்களுடைய ஓட்டை வந்து இவங்க எடுக்கிறாங்க அப்படின்ற ஒரு ஒரு எண்ணம் ஆப்போசிஷன்ல ஸ்பிளிட் இருக்கும். ரெண்டாவது, நீங்க தாவேக்காவுடைய இம்பாக்டை வந்து முற்றிலுமாக குறைக்க வேண்டும். அவசரமாக இந்த கூட்டணி என்பது ஒன்றிணைக்கப்படுகிறது. மீண்டும் போனவங்கெல்லாம் திரும்பி வந்து கூப்பிட்டு வராங்க அப்படின்றது பார்க்குறேன். இதில் யார் முடிவுகளை எடுக்கிறார்கள் அப்படின்றது ஒன்று பார்க்கணும். இப்போ கடந்த அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் கூட்டணிகள் குறித்து முக்கியமான விஷயங்கள், யார் கூட்டணிக்குள் வர வேண்டும் வரக்கூடாது அப்படின்றதெல்லாம் அதிமுகவுடைய தலையீடு இருக்கும். அதிமுக ஒரு முக்கியமான ஒரு ரோலை பிளே பண்ணும் அப்படின்னும் போது, இன்னைக்கு வந்து அமமுக 9 ஆண்டுகள் கழித்து அவங்களுக்குள்ள இருந்த மனமாச்சரியங்கள்லாம் ஓரம் ஒதுக்கி வைத்து விட்டு இந்த தேர்தலுக்காக பொது எதிரியை வீழ்த்துவதற்காக வராங்க அப்படின்னும் போது, அதிமுக தரப்புல இருந்து யாருமே இல்லாமல் அவர் கூட்டணிக்குள் வந்திருக்கிறார் அப்படின்னும் போது, இந்த கூட்டணி யாரால் ஒருங்கிணைக்கப்படுகிறது? பாஜக தான் இந்த ஒருங்கிணைப்பை செய்கிறது. இங்க வெளிப்படையா செய்றாங்க. பாஜக நாங்க முன்னெடுக்கிறோம், கூட்டணியை வலுவாக்குறோம். கடந்த முறை அதிமுக தானே இந்த ஸ்டெப் எல்லாம் எடுத்துச்சு. அதிமுக தானே இந்த கூட்டணிக்கான தலைமையை ஏற்க. கூட்டணியில 2 கட்சிகள் இருக்கு. இப்ப பாமகவுல கூட்டணிக்கு அழைத்து வரக்கூடிய வேலையை அதிமுக பார்க்கிறது, இன்னொரு பக்கம் இருக்கக்கூடியதை இவங்க எடுத்துட்டு வராங்க அப்படின்னு அதை பார்க்க முடியாது. இல்ல, அப்படி எப்படி பார்க்க முடியும்? நீங்க ஒரு பெரிய கட்சி அதிமுக தலைமையிலான ஒரு கூட்டணி அப்படின்னும் போது, ஆரம்பமே வந்து பல பிரச்சனைகள் உள்ள இருக்கிறது. இது வந்து ஒரு பொருந்தா கூட்டணியாக போய்விடுமோ அப்படின்ற ஒரு எண்ணமும் வந்து மக்கள் மத்தியில் ஏற்படுவதற்கான அத்தனை காரணிகளும் இதுல அடங்கி இருக்கு. நீங்க முதல் நாள் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அன்னைக்கே வந்து முதலமைச்சர் யார் அப்படின்னு பேர் சொல்ல தவிர்க்கிறது அவசியம் இல்லைங்கிறாரு சுமந்த். அது எப்படி அவசியம் இல்லாம போவோம்? நான் தெரிஞ்சது தானே, நான் இபிஎஸ் உடைய தலைமையில் ஏற்று நான் கூட்டணிக்குள் வந்திருக்கிறேன், அண்ணன் இபிஎஸ் தான் வந்து இந்த தேர்தலில் திமுக வீழ்த்த போகிறான்னு சொல்றதுக்கு என்ன பிரச்சனை அமமுகவுக்கு? இவ்வளவு தூரம் நீங்க வந்துட்டீங்க, இத சொல்லுவதற்கான என்ன இது? அப்ப ஏதோ ஒரு இடத்துல இது எல்லாமே வந்து ஒரு நிர்பந்தத்தின் காரணமாக இவர்கள் எல்லாம் அழைக்கப்பட்டு கூட்டணிக்குள் கொண்டு எதற்காக அதை சொல்லணும்னு கேக்குறாங்க டாக்டர். இல்ல, அது சொல்லிதான் ஆகணும். நீங்க பரஸ்பரம் ஒரு பரஸ்பரம் வந்து ஒரு கூட்டணிக்குள் வருகிறார்கள் அப்படின்னா அது ஆர்கானிக்கா இருக்கணும் இல்லையா? கேட்டு வந்தல சுமந்த் என்ன சொல்லுவார்? இன்று வரை சிராக் பாஸ்வான் எக்ஸாம்பிள் கொடுத்தாரு. சிராக் பாஸ்வான் நிதிஷ்குமாரை முதலமைச்சர் ஆக்குவோன்னு இப்ப கூட சொல்லல. 2025 சமீபத்தில் நடந்த பீகார் தேர்தலையும் தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்தாரு. ஒரு முறை கூட நிதிஷ்குமாரை மீண்டும் முதலமைச்சர் ஆக்குங்கன்னு அவர் எங்கேயுமே சொல்லலையே. அபார வெற்றி, 90% சீட்டு ஜெயிச்சாங்கல்ல கூட்டணி, 80-86% ரொம்ப ஜெயிச்சாங்கல்ல. ஒரு முறை கூட சொன்னாரா? சொல்லி பாருங்க. அதே மாதிரி பல மாநிலங்கள்ல இது வந்து இவர்தான் தலைவர், இவருடைய தலைமையை நாங்கள்லாம் ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறோம் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. இது வந்து ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் அமைக்கப்பட்டதுதான். என்ன நிர்பந்தம்? இல்லாட்டியும் உங்களுக்கு நஷ்டம், அவ்வளவுதான். இல்ல, நிர்பந்தம் என்பதுல நீங்க ஒரு பார்வை வைக்கிறீங்க, இவங்க ஒரு பார்வை வைக்கிறாங்க. ஆனா நிர்பந்தம் அப்படிங்கறத தான் 2 பேரும் வைக்கிறாங்க. ஒரு அண்மை செய்தி பார்த்துட்டு உங்கள்கிட்ட ஒரு சின்ன ஒரு இது தொடர்பான அண்மை செய்தி தான், அதனால பார்த்துட்டு வந்துடலாம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் திரு டிடிவி தினகர் இணைந்ததை வரவேற்பதா திரு அமித்ஷா ட்விட்டர் பதிவின் மூலமா அறிவித்திருக்கிறாரு. உள்துறை அமைச்சர் அமமுக இணைந்துள்ளதன் மூலமாக தேசிய ஜனநாயக கூட்டணி வலுவடைந்திருக்கிறது அப்படின்னு திரு அமித்ஷா குறிப்பிட்டிருக்கிறாரு. உள்துறை அமைச்சர் பேசலாம். ஷபீர், எஸ் உங்களுக்கு ஒரு பரஸ்பரம் ஒரு மிஸ்ட்ரஸ்ட் அப்படின்றது இருக்கு. ஒரு நம்பிக்கையின்மை இல்லாத ஒரு நிலைதான் வந்து அதிமுகவில் இன்னும் தொடர்கிறது அப்படின்னு பாக்குறேன். நீங்க சிராக் பாஸ்வான் வந்து எந்த இடத்துலயும் இபிஎஸ் ஒரு துரோகி, நிதிஷ்குமார் ஒரு துரோகி, அவர் செய்த துரோகத்தினால்தான் நான் வந்து தனியா கூட்டணியை விட்டு வந்தேன் அப்படின்லாம் வந்து பிரச்சாரம் பண்ணல. ஆனா இங்க அமமுக அந்த ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்க. அதாவது துரோகத்தால் பாதிக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி தான் அமமுக. அப்போ அந்த ஸ்டாண்ட் அவர் எடுத்துட்டு மறுபடியும் கூட்டணிக்குள்ள வராரு அப்படின்னா அங்க வரும் பரஸ்பரம் ஒரு இணக்கம் தெரியணும்ல. சரி, நீங்க அது இல்லாமல் பாஜக பேசி அழைத்து கொண்டு வந்து ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல நீங்க கூட்டணிக்குள்ள கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னும் போது
இதுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த நம்பகத்தன்மை இதை எப்படி ஜெல் ஆக போகுது? நீங்க அதிமுக பாஜக கூட்டணி மீண்டும் உருவாகும் போது முதல் நாள்லயே இதெல்லாம் வரணும்னு எதிர்பார்க்க முடியும். அடுத்தடுத்த நாட்கள்ல முதல் நாள்ல நீங்க என்ன ஷோவை நீங்க வந்து போடுறீங்களோ அதுதான் கடைசி வரைக்கும் நிக்கும். முதல் நாள்ல நீங்க என்ன இம்பாக்ட கிரியேட் பண்றீங்களோ அதுதான் வந்து ஒரு பெர்செப்ஷனை கிரியேட் பண்ணும். இன்னைக்கு வந்து பாஜக ஒரு பெரிய கூட்டணியை உருவாக்க வேண்டும் அப்படின்றதுல அவங்க ரொம்ப தீவிரமா இருக்காங்க. ஏன்னா பாஜகவுக்கு ஒரு நிர்பந்தம் என்பது இருக்கிறது. பாஜகவுக்கு பாஜக இப்ப வந்து பீகார் மாடல்ல இங்கேயும் 2 அணிகளாக இருக்கணும்னு ஒரு முடிவோ வியூகமோ வச்சு அதுக்காக முடிவு எடுக்கலாம். நீங்க இப்ப வந்து முன்னாடி சொன்னீங்க இப்ப அதிமுக விஜய்க்காக தாவேக்காவோடு இணைந்து விடக்கூடாதுன்னு ஒரு அவசரம் இருக்கு. நீங்க அதிமுகவோட கூட்டணி அமைத்த போதும் இதே கருத்து தான் சொல்லப்பட்டுச்சு. விஜயோட அதிமுக போயிடக்கூடாதுங்கிறதுனால பாஜக முன்கூட்டியே ஒரு கூட்டணி அமைத்தது. உண்மை உண்மை. நீங்க இன்னைக்கு வர்றதுல அமமுக வருது, ஏற்கனவே இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்தவர்கள் ஒன்னா கொண்டு வருது அப்படிங்கறது வந்து நீங்க ஒரு அவசரம் என்ன? இன்னைக்கு கூட நீங்க வந்து அதிமுகவுக்கு தாவேக்காவுடன் கூட்டணி சேர்வதற்கான ஒரு விருப்பம் இருக்கிறதா அப்படின்னா 100% இருக்கிறது. கொஞ்சம் லூஸா விட்டாங்கன்னா அவங்க கடைசியில கூட்டணி உடைச்சிக்கிட்டு கூட போலாம். ஆனா பாஜக எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுது. இன்னைக்கு அந்த தோற்றம் தான் மீண்டும் மீண்டும் வருகிறது. நீங்க அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வராரு, அங்க போய் அவரை சந்திக்கல இபிஎஸ். ஆனா மாறாக டெல்லிக்கு அழைக்கப்பட்டு டெல்லிக்கு போறதுக்கு முன்னாடி அவசர அவசரமாக பாமக வந்து கூட்டணியை உறுதி செய்கிறது. அதுக்கப்புறம் டெல்லிக்கு போய் திரு டிடிவி தினகரன் அவர்கள் பண்றாருன்னா எங்க இது தீர்மானிக்கப்படுகிறது? யார் இதை தீர்மானிக்கிறார்கள்? ஒரு மாநில தேர்தலை மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கட்சி தீர்மானிக்கக்கூடிய ஒரு நிலைமை இங்க இல்லையா? ஓபிஎஸ் என்ன செய்வார்னு நினைக்கிறீங்க? ஓபிஎஸ் எனக்கு தெரிஞ்சு ஓபிஎஸ் வந்து ட்ரையல் சசிகலா அவர்களையும் இதுல கணக்கில் எடுக்கணுமா? அவங்களுக்கு நேரடியா களத்துல தொண்டர்கள் இருக்காங்களா இல்லையாங்கிறது தவிர பெர்செப்ஷன் அப்படின்னு ஏதாவது ஒன்று வருமா? அவங்க இருக்கக்கூடிய இடம் அல்லது ஆதரவு அப்படின்னு இருக்கா? ஓபிஎஸ்க்கு ஒரு வாய்ப்பு அவருக்கு வந்து திமுக பக்கம் இருக்கிறது. அவர் அதையும் தொடர்ந்து அந்த வாய்ப்பையும் அவர் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டே இருக்காரு. அப்படின்னா இன்னைக்கு வைத்திலிங்கம் அங்க போய் அவரோட சேர்ந்த எல்லாருமே வந்து அதிமுக திமுகவுக்கு தானே போயிருக்காங்க. நீங்க மனோஜ் பாண்டியனா இருக்கட்டும் அல்லது சுபரத்னமா இருக்கட்டும் அல்லது வைத்திலிங்கமா இருக்கட்டும் எல்லாருமே இன்னைக்கு போயிருக்காங்க. அப்படின்னா ஒன்னா சேர்ந்து ஒரு அலையன்ஸ்ல போறது வேற. ஆனா அப்படி வருவாருன்னு எதிர்பார்த்தா இவங்களெல்லாம் உள்ள எடுத்துப்பாங்களா? ஓபிஎஸ் வந்து பாஜகவும் விரும்பவில்லை அப்படின்றதான் தெரிகிறது. இல்லைன்னா ஓபிஎஸ்க்கு ஒரு ஆப்ஷனே கொடுக்காம நாம வந்து திரு எடப்பாடி பழனிசாமியா திரு இபிஎஸ் அவர்களும் இபிஎஸ் விருப்பப்படல. அவரு அமமுக வந்து அவங்க தொடர்ச்சியா சொல்றது என்னன்னா கூட்டணிக்குள்ள யார் வேணா வச்சுக்கோங்க, கட்சிக்குள்ள கொண்டு வரது. நீங்க அமமுகவை அவர் ஏற்றுக்கொண்டது, இபிஎஸ் ஏற்றுக்கொண்டதுக்கு தனி கட்சி. ஓபிஎஸ் என்ன கேட்கறாங்க, நான் கட்சிக்குள்ளேயே வரேன் அப்படின்றாரு. அதற்கு வந்து அவங்க பொருட்படுத்த மாட்டேன்றாங்க. சோ இது கடந்த காலங்களில் கெட்டு போனவர்கள்லாம் இன்னைக்கு ஏன் விட்டு கொடுத்தார்கள் அப்படின்ற அந்த கேள்வியோட தான் நாம வந்து இந்த விவாதத்தையே ஆரம்பிக்கணும் அப்படின்னு நான் பாக்குறேன். ஓகே, லக்ஷ்மி கிட்ட பேசிட்டு வந்துடுறேன், நீங்க அதுக்கும் சேர்த்தே சொல்லலாம்.